ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயினிஸில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து அப்கமிங்கில் இருக்குது. ஸோ இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக்ஸ் நான் சொல்ல போகிறேன். அதாவது இது மிஸ்டேக்ஸ்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ மிஸ்டேக்ஸ் தானே ப்ரோ இருந்துட்டு போகுது, நான் அதை விட்டுருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதனால் உங்களுக்கு அரியர் கூட போடலாம். ஸோ இது போக உங்களுக்கு வித்துகள்னு இருக்குது. இதை பற்றிலாம் நான் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். வித்துகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டில் வந்து வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எப்போ அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் மால் ப்ராக்டிஸ் பண்ணி மாட்டிக்கிட்டீங்க, இல்லை உங்கள் காலேஜில் ஏதாச்சும் வந்து இப்போ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க, உங்கள் காலேஜ்லேருந்து ஃபீஸ் பே பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு வித்துகள் வரலாம். வித்துகள்னா ஃபஸ்ட் என்ன ப்ரோ நீங்கள் வித்துகள்னு சொல்லிட்டு இருக்கீங்க புரியல அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணுறப்போ நார்மலாக 12th முடிச்சு வந்தோடனே உங்களுக்கு பாஸ் ஸோ ஃபெயில்னு இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு ஃபெயில்னா ஃபெயில் போட மாட்டாங்க, ஆரியன் போட்டு வரும். ரீஏபியர் நீங்கள் வந்து அரியர் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் சம்டைம்ஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா ரீவரைசன் போட்டு மாற்றலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த WH ரிசல்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னா எந்த மாதிரி டயத்தில் போடுவாங்க அப்படின்னா, இதில் நீங்கள் வந்து WH1 வந்து வந்துடவே கூடாது. அது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லெஜெண்ட்ஸ் வந்து பார்ப்பீங்க. அந்த லெஜெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு WH1 தான் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கு. அது எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் கேட்டு எழுதலாம், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கொண்டு போயிருக்கலாம், இல்லை பிட்டு கொண்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி இருக்கலாம் வந்து WH1. இப்போ நீங்கள் சொல்லலாம் ப்ரோ இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன், எனக்கு வந்து அதனால் பிரச்சனை கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, ஸோ இன்னொன்று இருக்குது. அதாவது கலர் பென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது கலராக வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஆரஞ்சு கலர், ஒயிலட் கலர் அந்த மாதிரிலாம் கலர் யூஸ் பண்ணாங்க. பிளாக் ப்ளூ மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதுவும் பிளாக் யூஸ் பண்ணாமல் உங்கள் ஹால் சூப்பர்வைசர்ட்ட கேட்டுக்கோங்க. ஸோ கலர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வித்துகள், அதாவது உங்களுக்கு ரிசல்ட்டில் வந்து வித்துகள்னு வரலாம். அந்த வித்துகள் வந்து என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அதுக்குன்னு தனியாக 1000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்கொயரி வைப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த சப்ஜெக்ட்டில் அரியர் விடலாம், இல்லை உங்களுக்கு டோட்டலாக 6 சப்ஜெக்ட்டுமே அரியர் விடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து வித்துகளை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனல் நிறையா அப்லோட் பண்ணியிருப்போம். இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இது போக வந்து அந்த பனிஷ்மெண்ட்டும் நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நான் ஃபுல் வீடியோவில், அதாவது உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து சொல்லியிருப்பேன். அந்த ஃபுல் வீடியோவில் போய் பாருங்கள். அந்த பனிஷ்மெண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறையா வந்து உங்களுக்கு இருக்குது. ஐடி கார்டை மாற்றி போட்டு போனாலும் சரி, ஒயிட்னர் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் பேஜில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து நிறைய ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாமல் நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். பிட்டு யாரும் அடிச்சிடாங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் பிட் அடிச்சு மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பேராயிரும். ஸோ நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை காமனாக பார்க்குறீங்க, புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னு சரி, எல்லாருமே எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரியலனாலும் அது ரிலவெண்ட்டாக எடுதுங்க. பிட்டுங்கிற வார்த்தைக்கு பேராங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு நான் இதை வந்து சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட் பேஜில் எந்த மிஸ்டேக் வரக்கூடாது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஃப்ரண்ட் பேஜ் எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.